சீட்டு, ரேஸு, வேறு எனி டைப் ஆஃப் கேம்பிளிங் சூதாட்டத்தில் நான் ஈடுபட்டதில்லை. காலேஜ் படிக்கும்போது சும்மா அதாவது சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு நம்ம விளையாண்டுருக்கலாம். நான் சொல்கிறது ரியல் லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம், கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கேம்பிளிங்குள்ளே போனதில்லை, போக மாட்டேன். எங்கள் அப்பா கூட வந்து ரேஸ்க்கெலாம் கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போய் எப்படி ரேஸ் நடக்குது, எப்படி விளையாடுறாங்க அப்படின்றது மேராஸ் ரேஸ் கிளப்பில். அது ஒரே வாட்டி எனக்கு இதெல்லாம் தெரியுன்றதுக்காக என்னை கூப்பிட்டு போய் அந்த அனுபவத்தை கொடுத்துட்டாரு. அதை தவிர எனக்கு வந்து வேறு எனக்கு உழைக்காத பணம் ஒட்டாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அது இன்ஃபேக்ட் நான் ஸ்ரீலங்கா ஒரு பெரிய கேசினோக்கெலாம் போய் நான் ஒரு தொழில் ரீதியாக எனக்கு கூப்பிட்டு போயிருந்தப்போ என் நண்பர்லாம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஜஸ்ட் லைக் தட் இறக்குறாரு. எனக்கு ரொம்ப மனசே கேட்கல. ஃபஸ்ட் கிளாஸில் போகிறேன், நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன். சென்னை டு கொலம்போ, நம்பர் 1 5 ஸ்டார் ஹோட்டலு, கிரேட்டஸ்ட்டு ரிசப்ஷனு, பயங்கர மரியாதை. பட் என் கண்ணு முன்னாடி தோக்கிறத பார்த்தோம்னா இன்னும் வெறுப்பு தான் அந்த இது மேலே வந்தது, அந்த கேம்பிளிங் மேலே, சூதாட்டம் மேலே, சூதாட்ட விடுதிகள் மேலே. ஸோ நீங்கள் சூதாட்டத்தை நோக்கி நீங்கள் போகாதீர்கள், அது மிகப்பெரிய தவறு. அது எந்த வகையான சூதாட்டமாக இருந்தாலும் சரி. ஷேர் பிஸ்னஸும் சூதாட்டம் தான். அதில் லாங் டேர்ம் ஷேரிங் வந்து ஷேர் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது வந்து இந்தியன் எக்கனாமிக் ரொம்ப நல்லது. இன்ட்ராடே அந்த ஷேர் பிஸ்னஸ் வந்து நல்லதல்ல. அது பணக்காரர்களுடைய சூதாட்டம். அது ஏழைகளுக்கு எப்போதும் புரிவதில்லை. என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கார் பெரம்பூரில், அவரில் மொத்த சொத்தையும் அதில் விட்டார். மறக்கவே முடியாது அந்த நண்பரை. இன்றைக்கி ரொம்ப சங்கடத்தில் இருக்கார். ஸோ நீங்கள் அந்த தப்பாக பண்ணாதீங்க. நிறைவாக 20வது விஷயம், ஒரு நாள் இப்படி போகுதுன்னும் போது நான் லைஃப்பில் நிறைய பேருக்கு கேட்காம உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் அது பெரிய தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் லைஃப்பில் அந்த க்ஷணத்துக்கு அப்புறம், நான் ஒரு ஏமாந்ததுக்கப்புறம், 5.5 லட்ச ரூபாய் ஏமாந்ததுக்கப்புறம் நான் புரிந்து கொண்டது, அவன் அந்த 5 லட்ச ரூபா கூட நான் என்னென்னா, அந்த ஏமாத்துற நபர் என்கிட்ட கடன் கேட்கல. நானாக வழியே போய் 1 லட்ச ரூபா எனக்கு கொடுக்க வேண்டிய பணம், வேணாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்புறம் கொடுங்கன்னு 5 லட்ச ரூபா நானாக போய் வழியே போய் கொடுத்தேன். அது 50,000 திருப்பி கொடுத்தா 4 லட்சம் கொடுக்கல, இது ஒரு 1 லட்சம் 5 லட்சம் கொடுக்கல. அப்போது அவர் வந்து கொடுக்காததுக்கு 1000 காரணங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் நான் முடிவு பண்ணுறேன் அவர் கரெக்ட் அவர் சொன்னது. ஏன்னா நமக்கு இந்த வாரிலடி, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க வாரில் அடித்து வடக்க பத்தணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எனக்கு நடந்தது சரிதான். ஏன் சொல்கிறேன்னா, அவர் கேட்கல, இது எதுக்கு எனக்கு திமுரு, நானாக தானே போய் வம்பளை மாட்டிக்கிட்டேன். அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது என் அனுபவத்திலேருந்து, எந்த சூழ்நிலையும் வந்து கேட்காத உதவி வந்து உணவு வாங்கி தரலாம், உடைய வாங்கி தரலாம், நம்ம லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் பெரிய உதவி என்பது வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கே தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க.